வருகை தந்திருக்கின்ற அத்தனை உறவுகளையும் வருக வருக வரவேற்று ஷார்ட்டா முடிச்சிடறேன். நிறைய தலைவர்கள் பேச வேண்டியிருக்கு. உலகத்துல முதல் மனிதன் தோன்றிய வம்சாவளி கொண்ட சமூக இனங்களா வாழ்ந்த நமக்கு நாட்டுக்காக உயிர் தியாகம் செஞ்ச இந்த மக்களுக்கு இன்னைக்கு நாதியற்ற கிடக்கு. இதுக்கு முழு காரணம் கொஞ்ச நேரம் அசந்துட்டான். இனி அசர வேணா, அசந்த அடிக்கிற பாலிசா இருக்க வேணா, அசராம அடிக்கிற பாலிசா மாறுவான். அதே போல இந்த SC/ST சட்டம் கடந்த தினங்களா தொடர்ந்து அதுக்கான ஆர்ப்பாட்ட வேலையை பார்த்துக்கிருக்கான். உலகத்துல முக்குளத்தோர் சமுதாயம் மாதிரி, குறிப்பா கள்ளவெட்டி சமுதாயம் மாதிரி தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பாதுகாப்பும் வாழ்வும் கொடுத்த சமுதாயம் உலகத்துல இன்னைக்கு வரைக்கும் யாரும் கிடையாது. நிரூபிக்க முடியும். தவறு செய்தது தன் மகனா இருந்தாலும் தேர்காலிட்டு கொண்டு நீதி வழங்க இந்த சமூகத்துக்கு நீதி கிடைக்கணும்னா தமிழகத்தை பெரட்டி போடுவோம். தமிழக அரசுக்கு எச்சரிக்கை. பிச்சை எடுக்கிறவே, ஒட்டுக்கு போறவே, காசுக்கு போறவே போய்க்க ஒரு நாள் விட்டு கொடுக்க மாட்டோம். இங்க வந்திருக்கிற யாரு அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, மதனியா, கொலிந்தியா, பங்காளி, அங்காளி, கீழூர், மேலூர் அப்படித்தான் இருக்கான். கொஞ்ச நேரம் கேப் விட்டுட்டான். அதனால இனி அந்த கேப்புக்கு வாய்ப்பு கிடையாது. SC சட்டத்தை வச்சுக்கிட்டு சும்மா உட்காந்துக்கிட்டு நாங்க எல்லாம் ஒண்ணு எங்க ஒண்ணு? கல்வியில வேலை வாய்ப்புல மட்டும் உனக்கு ஜாதி இட ஒதுக்கீடு வேணும், எல்லாத்துல ஒண்ணுன்ற அரசாங்கம் சொல்லுது. நீ வக்கத்தவன், நீ 35 மார்க் எடுத்தா போதும். நீ திறங்கட்டவன், உனக்கு 35 மார்க். நாங்க 400 மார்க் எடுத்தாலும் போராடி ஜெயிக்கக்கூடிய குணம் கொண்டவீடா. ஏதோ கொஞ்ச நாள் பண்ணிக்கிறீங்க. தமிழக அரசு நல்லா தெரிஞ்சுக்க, மாற்றம் ஒன்றுதான் மாற்றம் இல்லாதது. அப்படியே நினைச்சுக்கிறீங்க. ஆடி காத்து அடிச்சுக்கே இருக்கீங்க. உப்பாங்காத்து அடிக்க மாப்பிள, உப்பாங்காத்து அடிச்சு கம்மா பெருக. வீட்டுக்கு ஒரு ஆளு மம்பட்டி அருவாளோட கம்மா அடைக்கிறதுக்கு வர காலம் மாறு. அது அரசாங்கம் புரிஞ்சு தெரிஞ்சு அறிஞ்சு மாத்திக்க. இல்லனா மாத்திரக்கான நிலைப்பாட்டோட ஆரம்பம் இந்த புனித பூமியான மேலூர்ல இருந்து எச்சரிக்கை விடுறான். நன்றி.